சவுண்ட் கேட்கும். ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துருக்கிறது கேமிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரானி 3 ஃபஸ்ட் ட்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிரானி 1, 2 நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னா வீடியோக்குள்ளே நம்ம யூடியூப் சேனலில் தான் இந்த வீடியோ இருக்குது, இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரானி 3 அதேமாதிரி ஃபஸ்ட் ட்ரை பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஒரு ஸ்லெண்ட்ரினா இன்னொன்று கிரானிப்பா. ஸோ இந்த கேம் பிளே இன்றைக்கி ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ள அப்புறம் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏதோ ஒரு கேட் இருக்குது, துரு பிடிச்ச கேட்டு. ஓப்பன் பண்ணலாம். ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? என்ன ஒரு கேமரா வேறு துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. நைஸாக உள்ளே போவோம். என்ன கேட்டு பூட்டிட்டு டேய், ஆஹா சம்திங் ராங்கு. ஓகே ஓகே ஓகே, என்ன நடக்க போதோ தெரில. ஆஹா, என்னங்க இது பிரிட்ஜு வேறு அப்படி பூட்டிருச்சு அது பாட்டுக்கு. பழைய கார் இது, கிரானி 1ல் பார்த்தோம். ஓகே, வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா? என்ன யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு. டேய் பின்னாடி பாடுறா, டேய் பின்னாடி பாடுறா. எப்படி நல்லா இருக்கியா? இந்தா வாங்கிக்கோ. டேய் கிளவா, டேய் என்னடா இன்னும் கொண்டுட்ட ஏங்க. கட்சீன் இப்படி இருக்குது. சரி வாங்க, இப்போ தான் ஆரம்பிக்க போகுது கேமு. டே 1 போட்டானுங்க. எல்லோரும் பார்த்தா ஜஸ்ட் கட்சீன் தான். ஓகே, கதவை திறக்கலாம். கதவை கதவை திறக்க மாட்டேங்குது. என்ன கீழே மின்னுற மாதிரி இருக்குது. என்ன லாக்கு பிக்கா? சரி, இது எடுத்துப்போம். இது தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏங்க இதில் ஏதோ ஹோல்டு த லாக் பிக் போட்டிருக்கு. ஹோல்டு டு பிக் த லாக்கா? இப்படி பண்ணால் அந்த கதவை திறந்துடும் நினைக்கிறேன். என்னங்க கிரானி 3 ரொம்ப மோசமாக இருக்குங்க. கிரானி 1 and 2ல் கூட கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. கிரானி 3 வந்து ஏதோ ஜெயிலில் போட்டு வச்சுருக்கானுங்க, மனசாட்சி இல்லாமல். இது யாருங்க? அங்கே ஏதோ சாவி மாதிரி இருக்குது. இது என்ன கிழமை மாதிரி இருக்கும். இதுக்கும் லாக் பிக் வேணுமா? இது போடுவோம். அதில் ஏதோ சாவி பார்த்தேன், ஸோ அதனால தான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் கரோ. இது என்ன? அண்ட் ஆக்சிலேட்டரா தெரிலையே. சரி, இன்றைக்கி என்ன இது வந்து ஃபஸ்ட் ட்ரை தான். எஸ்கேப் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரில. இங்கே வேறு லாக் பிக் போடணுமா? கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் போச்சு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே யார் இருக்கா? இங்கே யாராவது இருக்காங்களா? ஐயோ கிரானிங்க. ஆமாம், கிரானி போகிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் திரும்பிடுச்சு இந்த பக்கம். கிரானி போட்டோம். பக்கா சூப்பருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃபோன்லாம். டென்ஷன் ஏற்றுது என்ன பயங்கரமாக. பக்கெல்லாம் வந்து பக்குன்னா ட்வின்ஸில் வர பக்குன்னு நினச்சிடாதீங்க, இது வேறு பக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்கல. இங்கேயுமே ஒன்றும் கிடைக்கல. வேஸ்ட் ஆஃப் டைம். இங்கே ஏதாவது கிடைக்கணும். டேய் அது என்ன வெப்பன் கீ கெத்து. சூப்பருங்க, ஃபஸ்ட்டு வெப்பன் கீ கொடுத்து கித்து பண்ணிட்டானுங்க. ஸோ ரொம்ப நல்லது. என்ன லிஃப்ட்டு மாதிரி இருக்குது. மேலே போகுமா இல்லையா? உள்ளே போயிடும் நைஸா. ஏங்க மேலே போகுதுங்க இது. ஆஹா, மேலே போகுது. இது என்ன இடம்? லிஃப்ட்டு மேலே போயிடுச்சுங்க அது பாட்டுக்கு. ஓ, இன்னும் மேலே கூட போகலாம் போல். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு இங்கே லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த புக்கை எதாவது திறக்க முடியுமா? இல்லை. கிராண்ட்பா யாராவது இருக்கீங்களாடா? டேய் கிரானி வேற வரா. நீ இதே இப்போ இந்த ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்க வேண்டியதான். அப்படி இதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். மேட்ச் பாக்ஸா? மேட்ச்சு. ஓகே, மேட்சஸ் இருக்குது. இங்கே எந்த பார்த்தா ஒன்றும் தெரியல.
யார் இருக்கா? கிராணி 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 இருக்காதா 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 இருக்காதா? அப்பாடா இல்லைங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம். ராணி இங்கே தான் இருக்கா, கதவு பூட்டுங்க. என்ன ரூமு என்ன பார்க்க ஒரு தினுசாக இருக்குது. ஸ்லிங் ஷாட்டா? ஓ இதுதான் ஐ திங்க் வெப்பன். நான் வெப்பன் கீ வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது பாக்ஸ் மாதிரி இருந்து என்னங்க பேய் வந்துட்டு போகுது. சம்திங் ராங்கு தான். சரி எந்திச்சு போகலாமா வேண்டாமா? கிராண்ட்பா வேறு எங்கே இருக்காங்க? இன்னும் கிராண்ட்பாவை பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா வந்துட்டான் கொஞ்ச நேரத்துலேயே. பாருங்கள் கன்று இருக்குது, எடுத்துக்கலாம். இன்னும் போட்டு தரலாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சொட்டை வரும். ஐயோ இந்த கன்று வேறு என்ன டென்ஷன் பண்ணுதே. செத்துப்போ. ஓகே கிராண்ட்பா போட்டு தள்ளிட்டான் கெத்து. அவங்க என்ன எடுத்தே அவனை போட்டு தள்ளுற சுகம் இருக்கே. கிராணி செத்து போட்டா. ஓகே ஜெனரேட்டர் கேபிளா? இது எனக்கு தேவையே தெரியலையே. மேலே ஒரு இது பார்த்தோம், அந்த ரூம்லேயே போட்டு வச்சுப்போம். ஓகே கீழே கன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா கிராண்ட்பா கையில் மட்டும் இந்த கன்று போயிடக்கூடாது. ஐ நீட் a fuse. ஓகே கிராணி ஒன்றில் பார்த்தா காக்காங்க காயின் வச்சுருக்கு. கோல்டு காயினாக இருக்குமோ தெரியலையே. ஃப்யூஸ் கேட்டிருக்கானுங்க. ஃப்யூஸுக்கு நான் எங்கே போவேன்? ஃப்யூஸுங்க சூப்பர், கேட்குறதெல்லாம் கொடுக்குறானுங்க, ரொம்ப நன்றி. இன்னும் மேலே மேலே மெல்ல நல்ல விஷயங்கள் தாங்க. ஓகே இது எங்கே வைக்கணும்? இது எங்கே வைப்போமா? இங்கே தான் வைக்கணும் வேண்டானுங்க. ஓகே கேட் ஆன் பண்ணு. எலக்ட்ரிசிட்டி. ஓ அதுக்கு தான் கேபிள் கொடுத்தானுங்களா? இந்த கேபிள் எங்கே வைக்கணும்னு தெரியலையே. இதில் எதையாவது இதில் எங்கே வைக்கணும்னு தெரில. தூக்கி விட்டு போவோம். ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாமா? கண்ணில் புல்லட் வர இல்லை, ஸோ வேஸ்ட் தான் இப்போ நம்மளுக்கு. கீழே கீழே இல்லை, கீழே கீழே. நம்ம இப்போ கீழே போயிட்டோம். கீழே அண்டர்கிரவுண்டா? நம்ம இப்போ கீழே போனோம். ஸோ நல்லா கீழே போகலாம். ஸோ இந்த பேய் வேறு போட்டு வச்சிட்டானுங்க. இது ரொம்ப வெத்து வெட்டாக இருக்குங்க. டோட்டலாக இது ஒழுங்காக அடிக்கவும் மாட்டேங்குது. டென்ஷன் ஏற்றுது அவ்வளோதான். ஓகே கீழே கிராண்ட்பா எதாவது வந்துட போகிறானுங்க. கையில் வேறு ஒரே ஒரு கல் தான் இருக்குது. இங்கே தான் அந்த காயினை போடணும். முடிஞ்சிரு. இது என்ன ஓப்பன் பண்ணல. இது என்ன பண்ணலாம்? கண்ணாடி மாரி இருக்குது, பேசாமல் உடச்சிடலாமோ? ஏங்க உடஞ்சிருச்சுங்க. சும்மா ஒரு பேச்சு உடச்சிடலான்னு சொன்னேன், அது உடஞ்சே போயிடுச்சு. நான் ஒரு பேச்சுக்கு இதை உடைக்கலான்னு நினச்சேன். ஸோ அதே பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ரவ் பார் கொடுத்துருக்கானுங்க. இங்கே ஒரு பொட்டி பார்த்தேன், இதுக்கு ரவ் பார் தான் கிராணி 2ல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதேமாரியே ஷெட்டு கீ, இது எதுக்கு தேவைப்படும் தெரியலை. கிராணி வேறு வெறி கொண்டு நம்மளை துரத்தி கொண்டு இருக்கிறா. ஸோ இப்பொழுது நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். கிராணி வெறுப்பேற்றிட்டு இந்த சைடு வந்துடலாம். இவ்வளோ ஒரு வீடு மாரி போகுது. இங்கே எங்கே போகிறோம் நம்மளுக்கு தெரியல. கிராணி கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு ஜொலியாக போயிடலாம்.
கிராண்ட்பா வருவானா என்ன ஏதுன்னு தெரியலை. டே கிராண்ட்பா தயவு செஞ்சு வந்துடாதடாடி, ப்ளீஸ் டாடி. வரமாட்டேன் நம்புகிறேன். ஐயோ பாத்திரா டே. அவன் வந்து கன்று இல்லைன்னா கூட வந்து அடிப்பாங்க நம்மளை. பையனுக்கு அந்த பவர்லாம் இருக்குது. கன்று இல்லைல்ல, அப்புறம் அவன் வெத்தி வெட்டு தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆஹா டே அவனும் இருக்காதீங்களா. ரொம்ப தேங்க்ஸ் டாடி. இங்கே இருக்கியா? இதில் வந்துட போகிற? இங்கேயும் இல்லை. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு கிராண்ட்பாட்ட கன் எடுத்தனால பயத்தில் உட்காந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே ரூம் மாரி போகுது. இந்த சாவி வச்சு இந்த ரூம் ஓப்பன் பண்ண முடியுமா? டங் திறந்துருச்சு. இது என்ன ஜெனரேட்டர் மாதிரி இருக்குது? இது என்ன சுவிட்சா? ஐயோ இந்த பைத்தியத்தை வேறு கேமில் அடுத்து இந்த கேமில் இந்த பைத்தியம் வைக்க வேண்டாம். டென்ஷன் ஏற்றிட்டே இருக்கா. ஸோ இப்போ செட்கியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? செட்கி அவ்வளோதான் திறந்தாச்சு, அதனால் வேஸ்ட். அது மேலே ஒரு கேபிள் பார்த்தோம்ல, ஐ திங்க் அந்த கேபிள் வந்து இங்கே தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே தான் அந்த கேபிளை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மேலே போகிற அளவுக்கு எனக்கு தைரியம்லாம் இல்லை. லிஃப்ட் இருக்காப்புல நம்மளுக்கு. டே லிஃப்ட்டு எங்கடா போனீங்க? ஸோ லிஃப்ட்டு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா வர வச்சு லிஃப்ட்டில் நம்ம ஏறி போகிறோங்க. இந்த பேய் வேறு டென்ஷன் பண்ணிகிட்ருக்கா என்ன. ஸோ இப்போ இங்கே போகலாமா வேண்டாமா? இங்கே இல்லை, நம்ம டாப்பில் எங்கே போட்டோம்? இங்கே தானே, இங்கே தான் போட்டோமே ஞாபகம் இருக்குது. எங்கே தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ? நான் போட்டது வந்து வேறு, இங்கே இருக்குது வேறு. சரி தப்பாக வந்துட்டேன். சரி இந்த வழியாக கீழே இறங்கிட்டேன். யார் இருக்கான்னு தெரியலை. மேலே யாராவது இருக்காதீங்கடா டே, ப்ளீஸ் டாடி, தயவு செஞ்சு இருக்காதீங்கடா, ரொம்ப நன்றி டாடி. ஸோ இப்படி கீழே போகிறது சத்தியமாக ரிஸ்க்கு தான். கிராணி கிராண்ட்பா எல்லாவனும் இங்கே தான் இருப்பானுங்க. ஸோ இப்போ இந்த கேபிள் எடுத்துகிட்டு போவோம். கன்று வேறு கீழே போட்டுனேன். கிராண்ட்பா வந்து எடுத்தாலும் எடுத்துருவான். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்று வேறு கீழே இருக்கா இல்லை என்ன ஏதுன்னு தெரில. கன்று இருக்குது. ஐயோ இதெல்லாம் இப்போ தேவையாடா உனக்கு? ஐயோ டே ஏன்டா டே சவுண்டு நான் தான் போட்டேண்ணா. சரி கிராணி, இந்த மாதிரி நான் சவுண்டு போடுவேன், ஆனால் நீ தான் வரக்கூடாது. ஓகேன்னு சொல்லிட்டோம். அந்த ஓகேன்னு சொல்லியிருக்கேன் கிராணிகிட்ட. ஓகே கிராணி கன்று எடுத்தாச்சுன்னா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இந்த காருக்குள்ளே தான் இருக்கா? புல்லட் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஷார்ட் கன் ஆமோ. இப்போ வாடா கிராணி. கிராண்ட்பா எங்கடா இருக்கடி? சீக்கிரம் வா பார்ப்போம். நீ நான் பார்த்துருமா? கிராண்ட்பா இல்லைங்க, நம்ம சவுண்டு போட்டு கிராணியை வர வைக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே போகிற சேஃப் இல்லை. அவன் திரும்பினோடனே இருந்தானா நம்மளுக்கு தான் செவிட்டில் விட்டுருவானுங்க. கிராணி வா. இப்போ தான் பக்கத்துலேயே எங்கேயோ போனால் கிராணி சீக்கிரமாகவே வந்துடுவா, கவலை இல்லை. கிராணி வந்தோடனே அவளுக்கு ஒரு ஹெட்ஷாட் போட்டு வரா பாருங்க. இதாங்க நம்ம கிராணின்றது. அதில் ஒரு ஹெட்ஷாட் போட்டு. ஓகே கிராண்ட்பா பின்னாடியே வராங்க. இவனுக்கு வந்து மெயினில் தான் அடிக்கணும். மெயினில் அடிக்க முடியுமா என்னால் கிளியரா? செத்து போடா கிராண்ட்பா. கன்னை இங்கே போடுறது சேஃப் இல்லை. பட் நான் டக்குன்னு அந்த கேபிள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வந்துடுறேன்.
ஸோ கேபிள் ஆன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இதாயிரும். அதுக்கு மேலே என்ன தேவைப்படும்னு எனக்கு கரெக்டாக தெரியலை. ஸோ அவங்க என்னெல்லாம் கேட்குறானுங்களோ அதான் கொடுப்போம். ஸோ எப்படியா ஒரு எஸ்கேப் பண்ணிடணும், ஃபஸ்ட் டேலேயே ஒரு எஸ்கேப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா. இந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சுப்போம். சப்போஸ் நம்ம கண்ணில் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னா ஸ்லிங் ஷாட் அது யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இது வந்து திருப்பவும் முடியலை இந்த ஸ்க்ரீனை, டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கா. கொண்டுட்டா பாருங்களேன். ஆக்சுவலி இந்த சிலிண்டரை நம்ம வச்சிருக்கவே கூடாது, சரி தப்பு பண்ணிட்டோம் நம்ம. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளே வந்து வேஸ்ட் பண்ணி விட்டா. ஸோ இதனால தான் இந்த பேய் வந்து வைக்க வேண்டாம்னு நான் போய் நினச்சேன். பட் புது கேமு, ஸோ வைக்கலாம், எல்லாரையும் வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். தெரியாமல் நான் தான் ஆசைப்பட்டேன். இப்போ எதுக்கு அந்த ஆசை இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ மேலே போனால் கண்டிப்பாக கிளம்பி முடிச்சிருப்பானுங்க. ரிஸ்க்கு நம்மளுக்கு தான். கீழே ஸ்லிங் ஷாட்டை நம்மளே போட்டிருந்தோமே. இப்போ இந்த டுபாக்கூர் மண்ணுகிட்ட போய் நின்றா அவன் கொஞ்சம் கத்துவான். இதை பார்த்து கிராண்டியன்கிறான்ப்பா. அட்டு பண்ணி டென்ஷன் ஏறுதுங்க வாயில். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோபோட் மண்ணை வந்து சவுண்டை போட்டு உயிர் வாங்குவான் கிராணி கிராண்ட்பாவை. அவனுங்க உயிர் வாங்குறானே அப்படின்னு வந்துடுவாங்க. ஆனால் ஒரு விஷயங்க, 2 கல் தான் இருக்குது. சொதப்பணும்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, கிராணி கிராண்ட்பா 2 பேரும் ஏன் வாங்கடா டேய். ஒரு மனுஷன் எவ்வளோ கத்திட்டு இருக்கான் இந்த ரோபோட்டு. நான் சவுண்டு போட்டு தான் நீ வரல. சரி ஓகே, நான் எனிமி, நீயும் எனிமி எனக்கு. கிராணி வந்து வந்துட்டா, கிராண்ட்பா தான் வரல. ஹெட்ஷாட் போடு, ஹெட்ஷாட். இன்னும் ஒரே ஒரு கல் தாங்க இருக்குது. கிராண்ட்பாக்கும் ஹெட்ஷாட் போட்டேன் அப்படின்னா நிம்மதி. போகிற வழி எல்லாமே பூ போட்ட வழிகளாக இருக்கும். இல்லை அப்படின்னா தீ போட்ட வழியாக இருக்கும். ஹெட்ஷாட், செத்து போடா. கன் எடுத்துகிட்டு வரான், கிளம்பி காடா இங்கே. ஓகே, இங்கே ஏதாவது பார்த்தோமா? ஒன்றும் இல்லை. ஸோ இனி நேராக வந்து போனான் நம்மளுக்கு தைரியமாக. ஸோ மேலே ஒரு க்ரோபார் போட்டிருந்தோம். ஸோ அந்த க்ரோபார் வந்து எடுக்கலாம். எங்கே க்ரோபாரை போட்டேன் ஞாபகம் வர இல்லை. சரி, எங்கே பார்த்துட்டு வரோம் எங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு. ஐ திங்க் அந்த திறந்த இடத்துலேயே வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மேலே இங்கே இல்லை, அந்த ரூம். ஸோ அந்த ரூமை பார்த்தீங்கன்னா நம்ம தேடி அந்த ரூமுக்கு வந்து போகலாம். இன்னொரு க்ரோபர் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ ரொம்ப நேரம் தேடி எடுத்து க்ரோபர் கண்டுபிடிச்சேன் நான் கஷ்டப்பட்டு. ஸோ இப்போ எடுத்துகிட்டு போவோம். எதிரில் எவனும் வரக்கூடாது, வேண்டிக்கோங்க. வந்துட்டானு அப்படின்னா நம்ம செத்துருவோம். ஆல்ரெடி ஒரு 4 வந்து நாசமாக போச்சு. அது வந்து ஃபேக்கு. அது வந்து நம்மளை வந்து சதி பண்ணி கொண்டிருக்கானுங்க. உங்களுக்கே தெரியும், நான் நம்புகிறேன். ஸோ நியாயமாலாம் ஒன்றும் ஜெயிக்கலை, சதி பண்ணி என்னை தோக்க வச்சுருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் சதி தான், உங்களுக்கே தெரியும், நான் நம்புகிறேன் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்னு. ஆஸ் யூஷுவல் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த பேய் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டா. நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேலே போக போகிறோம். அந்த லிஃப்ட் வந்து வந்துட்டுருக்கு. லிஃப்ட்டு சீக்கிரம் வாடாடி. இவ்வளோ ஸ்லோவாக வருதுங்க. வருதா இல்லையா? வந்துருச்சா இல்லையா? என்னங்க பாதியில் நிற்கிது? டேய் எனக்கு புரியலை. இப்போ இதுமாதிரி போகும்போது பாதியில் நின்று நான் எப்படி பட்டன் அமைக்கிட்டு இருப்பேன்?
ஒன்றும் தெரியலையே. சரி போவோம். டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது இருக்குது. டாப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணி பாரு. பிரிட்ஜு கிராங்க்கு ஐ திங்க் அந்த ஃப்ரண்டில் ஒரு பிரிட்ஜு பார்த்தோம்ல அது கிராணி இல்லையா, சரி அந்த விண்டோவை பார்த்தோன்னே கிராணி மாதிரி இருந்து. அது பிரிட்ஜு கிராங்க்கு எங்கே யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பேசாமல் அந்த கண்ட்ரோல் ரூம் போயிடுவோமா? கண்ட்ரோல் ரூம்னா என்னதுன்னு கேட்டுறாதீங்க. அந்த மேலே ஒரு ரூம் பார்த்தோம்ல அந்த ரூம் தான். என்னமோ அந்த ரூம்குள்ளே நிறைய வேலைகள் இருக்கோ என்னமோன்னு தோணுது. இதுக்குள்ளே தான் பார்க்குறேன். கேட் அமுக்கியாச்சு. கேட்டு திறந்துருச்சா? வாட்? அப்போ வந்து பிரிட்ஜு கிராங்க் எங்கே யூஸ் பண்ணணும்? பேசாமல் அந்த கேட்டுக்கிட்ட போய் நிற்கலாமா? கேட்டுக்கிட்ட போய் நின்றோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நான் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜு கிராங்க்கு கிட்டே வந்துட்டேன். இதுதான் பிரிட்ஜு. இது கிராங்குன்னு சொல்கிறானுங்க. இது என்ன? அங்கே ஒன்று இருக்குது. சுற்றி விடு. பிரிட்ஜ் ஓப்பன் ஆகுது. ஐயோ எனக்கு பேயெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது நம்மளை. ஓகே, எனக்கு கேட்டை வந்து நம்ம ஆல்ரெடி திறந்துட்டோம். இப்போ எஸ்கேப் தான் நினைக்கிறேன். கதவை தர இந்த கதவை திறக்க முடியாதோ? சரி வெளியே போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. எங்கே எஸ்கேப் ஆகிட்டாங்க. 3 பேய் வந்து பார்க்குது. நம்ம ஃபஸ்ட் டேலே வந்து ஜெயிச்சிட்டோம் கிராணி 3. கிராண்ட் பாலாம் பார்க்குறான்டே இன்னும் கண்ணு வச்சு எப்படா தப்பிச்சு அப்படின்னு. நம்ம 2 பேரையும் போட்டு பழந்திருக்கோம். அவனுக்கு 2 பேரும் நம்மளை போட்டு பழகலாம். அந்த பேய் தான் வந்து பக் பண்ணி நம்மளை தோக்கடிக்க வச்சுருக்கு ஒரே ஒரு டைம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, பக்கத்தில் பெல்லைக்கன் ஆள் வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.